ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஷ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த பிரம்ம கமலம் செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இது நல்லா நிறைய வீட்டில் எல்லார் வீட்லேயும் வளர்க்குறாங்க. இது வந்து பூக்கிற டைமுன்னு பார்த்திங்கன்னா, இது மே மந்த்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பூக்கோங்க. எங்கள் வீட்டில் இது இப்படி தான் பூக்குது. எனக்கு வந்து இது இயர்லி ஒன்ஸ் தாங்க இதில் பூ பூக்குது. இது வந்து உங்களுக்கு வச்சோடனே இதில் பூ பூக்காதுங்க. இதில் பூ பூக்கணுன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் ஆகணுங்க. அப்போ தாங்க இந்த செடியில் வந்து பூ பூக்கும். நம்மளுக்கு வச்சோடனே இதில் பூ வந்து பூக்காது. நானும் இதை வச்சு வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2 பூ மட்டும்தாங்க பூத்துச்சு எனக்கு. இப்போ வந்து நல்லா ஒரு 20 பூ கிட்ட பூக்குதுங்க. ஆனால் அது ஒரே ஒரு வாட்டி தான் பூக்குது. எனக்கு வந்து இது மே மாதமே பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இது. இப்போ வந்து இன்னும் நிறைய முகங்க இருக்குது. பார்க்கணும் இந்த வருஷம் மறுபடியும் பூ பூக்குதான்னு. ஆனால் இயர்லி ஒன்ஸு தாங்க எனக்கு பூ பூக்குது இது. இது வந்து நீங்கள் ஒரு இலை எடுத்துகிட்டு வந்து வச்சாவே போதுங்க. அது நல்லா வளர்ந்துடும். இதுக்கு வேரெல்லாம் வேரோடு எடுத்துகிட்டு வரணுன்னெல்லாம் எதுவும் இல்லைங்க. சும்மா ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மண்ணில் வச்சிங்கனாவே போதும். இந்த செடி வந்து நல்லா வளர்ந்துடும். இதுக்கு வந்து நான் எந்த உரமும் கொடுக்கறது இல்லைங்க நான். ஏன்னா சில ரோஸ் செடிங்க அது இதுக்கெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து உரம் கொடுக்கணும். ஆனால் இந்த செடிக்கு வந்து அந்த மாதிரி நம்ம உரங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. நம்ம இதை வந்து என்னென்னா டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாதுங்க. எனக்கு வந்து இந்த சம்மர் சீசனில் நான் டைரெக்ட் சன்லைட்டில் இருந்து தொட்டு அந்த லீவ்ஸ் எல்லாம் எட்ஜஸ் எல்லாம் பேர்ன் ஆகிடுச்சுங்க. அப்புறமா அந்த லீவ்ஸ் எல்லாம் கலர் டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஊரில் நல்லா மழை பெய்யறதுனால இது மறுபடியும் அது நார்மலுக்கு வந்துடுச்சுங்க. அதுதாங்க ஒன்று என்னென்னா நம்ம டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. டைரெக்ட் சன்லைட்டில் வச்சா அந்த இலையெல்லாம் ரொம்ப பேர்ன் ஆகிடும். இதில் வந்து பாருங்கள், இந்த லீவ்ஸில் தாங்க இந்த மாதிரி எட்ஜஸில் தாங்க இது பூ பூக்கும். என்ன இதுலேயும் அந்த மாதிரி தான் பூத்துக்குது. இது சீக்கிரத்தில் வந்து சின்ன முகம் வந்து சீக்கிரத்தில் வந்து இது பெருசாகி நல்லா மலர்ந்துடுங்க. ஆனால் என்னென்னா இந்த செடியோட லைஃப் வந்து ஒரே ஒரு நாள் தாங்க. இந்த பூவோட லைஃப் வந்து ஒரே ஒரு நாள் தாங்க. அதாவது நைட்டு பூத்துச்சுன்னா அவ்வளோதாங்க. மறுபடியும் மறுநாளைக்கு வந்து இது அப்படியே சுருண்டுடும். பூ வந்து வாடி போயிடும். அது நைட்டு நம்ம அது பூக்கும் போதே பார்த்தா தாங்க மறுபடியும் அது மறுநாள் காலையில் அது அப்படியே வாடி போயிடும். இதோட ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. போனாவே ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஸ்மெல்லு வந்து. பாருங்கள், இது எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு பூ இருந்தாவே அந்த இடமே ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 15 பூ இருக்கிற இடத்துல நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் ஸ்மெல்லுன்னு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னோடய செடியில் வந்து இப்போ தாங்க ஒரு 5, 6 இயர்ஸ் ஆனவுடனே தாங்க இது இவ்வளோ மொக்கு விட ஆரம்பிச்சிருக்கு என்னோடய செடியில். முதல்லலாம் இவ்வளோ விடாதுங்க. இன்னும் போக போக அந்த செடியில் இன்னும் நிறைய மொக்குங்க விடும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பூவாக காமிச்சுன்னு இருக்கிறேன். நியர்லி இதில் வந்து ஒரு 15 மொட்டுங்க இருக்குங்க. இன்னும் எதுவும் பூக்க ஆரம்பிக்கலை. நான் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து பூத்தோடனே இந்த செடி நான் பூவை போடுறேங்க நான். இது வந்து பாருங்கள், இப்படி தான் இது பெருசாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், இது பட்ஸுங்க. இது நைட் ஆனால் இது நல்லா இவ்வளோ பெருசாக நல்லா விரியுங்க. இதுக்கு வந்து நான் அதிகமாக எதுவும் உங்களுக்கு சொன்ன மாதிரி உரங்க எதுவும் கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் மோஸ்ட்லி வேறு செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கடலை புண்ணாக்கு வந்து தண்ணியில் கரைச்சி கொடுப்போம். அதுவும் ரொம்ப ரேர் தாங்க நான் கொடுக்குறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாவே போதுங்க. இதுக்கு எந்த உரமும் தேவையில்லை. நீங்கள் சன்லைட் இருக்கிற இடமா பார்த்து, அதாவது ரொம்ப டைரெக்ட் சன்லைட் படுற இடமா பார்த்து வைக்காதீங்க. ஆனால் சன்லைட் இதுக்கு விழணும். ஆனால் சம்மர் சீசன்னும் போது அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா அதோடய லீவ்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகிடும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த செடியே போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சம்மர் டைமில் மாத்திரம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் இதை வந்து பெரிய வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கிறேன் நான். இது நல்லா பெருசாக வளரக்கூடிய செடிங்க. அதனால் நீங்கள் வைக்கும் போதே என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல அகலமான பெரிய பாட்டில் வைங்க. அப்போ உங்களுக்கு வளர வளர நீங்கள் அதை கட் பண்ணி ஸ்டெம்மை கூட நீங்கள் கட் பண்ணி பக்கத்தில் வச்சிங்கன்னா அது நல்லா பெருசாக வளர்ந்துடுங்க.